பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம சங்கீதங்களின் புத்தகம் 43ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த சங்கீதம் எதை பற்றி குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 1லிருந்து 5 வசனங்கள் தான் இதில் இருக்குது. இந்த சங்கீதம் ஒரு மனிதனின் பலவீனத்தையும் கடவுளின் உதவியின் அவசியத்தையும் நம்பிக்கையும் இந்த சங்கீதங்கள் நமக்கு எடுத்து சொல்லுது. மனிதரை கொடுமைப்படுத்தும் ஆதிக்கம் செலுத்தும் எதிரிகளை விடுவிக்குமாறு ஒரு பாதுகாப்பு, ஒரு வழக்கறிஞராக தேவனை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. கடவுளிடம் வேண்டுகிறாரு, நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கடவுளிடம் மன்றாடி ஒரு ஜபம் அவர் செய்கிறாரு. தன்னை துன்புறுத்தும் எதிரிகளிடமிருந்து தன்னை விடுவிக்குமாறு கடவுளிடம் வேண்டுகிறார், கேட்கிறார். மேலும் அவர் வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பும்படி அவர் என்ன பண்ணுறாருன்னா தேவனிடத்தில் கேட்கிறாரு. தன்னை தீயவர்களிடமிருந்து பாதுகாக்க கடவுளிடம் வேண்டுகிறார். எதிரிகளால் துன்புறுத்தப்படுவதற்காகவும் கடவுளின் வெளிச்சமும் சத்தியமும் தன்னை வழிநடத்த வேண்டும் என்று அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெபிக்கிறாரு. தேவனை பரிசுத்த ஸ்தலத்திற்கு திரும்பவும் அவரது பலிபீடத்தில் இருந்து மகிழ்ச்சியுடனும் அவரை பாடவும் அவர் என்ன பண்ணுறாருன்னா தன் இருதயத்தில் விரும்புகிறாரு. மனசோர்வு மற்றும் நம்பிக்கையின் இது ஒரு ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையான ஒரு உணர்வுகளை இது வெளிப்படுத்துது. தன்னை நியாயம் தீர்க்கவும் துன்புறுத்தவும் தீயவர்களிடமிருந்து விடுதலை தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறார். இந்த சங்கீதம் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு வசதிகள் பலசாலியாக இருந்தாலும் அவனுக்கு சில நேரத்தில் நிச்சயமாக பலவீனங்கள் வரும். அந்த பலவீனத்தை எப்படி அவங்க சமாளிக்கலாம் அப்படின்னா அது கடவுளோட உதவியால் மட்டும்தான், அவர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்பிக்கை கடவுள் மேலே இருக்கணும். அப்போ தான் எல்லாமே ஒரு மனிதனால் ஒரு வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆமேன்.